அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். இன்று பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்று நேற்றைய தினங்களில் வெளிவந்த பத்திரிகைகளில் உள்ள செய்திகள் தொடர்பான அலசல் நிகழ்விலே இன்று நாம் கலந்து கொள்வோம். முதலாவதாக தமிழ் பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. முன்னுதாரணமான நாடாக நாம் மாறலாம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய 77வது இலங்கையின் சுதந்திர தினத்திலே தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார், நாங்கள் ஒரு பணக்கார நாடாக மாற இயலாது என்றாலும் நாங்கள் மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருப்பதற்காக தேசிய உயிர்ப்பை தாங்கி கொண்டிருக்கும் சமத்துவம் மற்றும் சுதந்திரத்துக்கான முன்னுதாரணமான நாடாக நாம் மாறலாம் என்று சொல்லி ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி மற்றும் இதை நினைத்து இதை நடத்த முடியாது. அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும். ஆனால் தற்போது நடைபெறும் சம்பவங்கள் அவ்வாறான சூழ்நிலைகள் போல தெரியவில்லை. இன ரீதியான முரண்பாடுகள் தீர்த்து வைப்பதற்கான பெரிய அளவு முயற்சிகளை இந்த புதிய அரசாங்கம் எடுக்கவில்லை என்று ஒரு பொதுவான குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளங்களிலும் எதிர்க்கட்சியினராலும் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்த செய்தி ஒன்று, தேர்தலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டது, ஆணையாளர் தெரிவிப்பு. இது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதியை பற்றி சொல்லியிருக்குது. அப்போ உள்ளூராட்சி மன்ற தேதியை அவர்கள் அறிவிக்க போகிறார்கள் வெகு விரைவில். நேற்றைய தினம் அரசு தகவல் திணைக்களத்தை செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார் என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரட்நாயக்க தெரிவித்தார் என்று சொல்லி அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. இதில் இந்த புதிய முறையின் கீழ் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த போலும் தற்போது அது பழைய முறையின் அடிப்படையிலேயே நடைபெற உள்ளதாக தற்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் இதற்கான தேதியில் அறிவிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் இங்கு கட்சி சண்டைகள், புதிதான கட்சிகள் எல்லாம் முளைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமாக தமிழ் பேசும் இடங்களிலே புதிதான மாற்றங்களை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது. டிஜிட்டல் கொடுப்பனவு யுகத்தின் கவ்பே திட்டம் பிப்ரவரி 7 ஆரம்பம் என்று சொல்லியிருக்கு. இது கவ்பே ஜிஓவி பே என்று சொல்கிறது அரசாங்கத்தின் ஒரு ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் ஒன்று. அது புதிய யுகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அடிக்கல் என்று சொல்லி அரசு தெரிவிச்சிருக்கின்றது. அதில் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான தொடக்க நடவடிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் முதல் கட்டமாக அரசு திணைக்களங்களில் இருக்கிற கொடுப்பனவுகள், இப்போ நாங்கள் செலுத்துகிற நிதி செலுத்துகிற திணைக்களங்கள், பிரதேச செயலகம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், அப்படியான திணைக்களங்கள் முதலாவதாக டிஜிட்டல் பேமெண்ட்டுகளால் எல்லாம் செய்யப்பட போகுது. பின்பு காலப்போக்கில் எல்லா திணைக்களங்களும் இதுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். இதில் நிறைய நன்மைகள் இருந்தாலுமே பொதுமக்களுக்கு தொடர்பான பூரண அறிவு இன்னும் கிடைக்காதால் கொஞ்சம் வயசானவர்கள் இதில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய, உதவி தேவைப்படக்கூடிய கட்டங்கள் வரலாம். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது, இலகுவானதுன்னு சொல்லி எல்லோராலையும் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இதில் நீண்ட காலத்தில் அரசாங்கம் இதில் தெரிவித்திருக்கேன்னு சொன்னால், இந்த வரிப்பணம் செலுத்தாமல் இருக்கிற பல பேரை இந்த கொடுப்பனவுகள் அதாவது நிதி கொடுக்கல் வாங்கல்கள் தெளிவாக டிஜிட்டல் முறையில் தெரிகிறது அதை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையில் வெளிவந்த செய்தி ஒன்று இருக்குது. ரைஸ் இன் சிக்கன்குனியா கேசஸ், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ் ரிப்போர்ட்டட் என்று சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. எங்களுக்கு தெரியும், அது சிக்கன்குனியான்ற ஒரு வைரஸால் வாரது, அது ஒரு டெங்கு மாதிரி ஒரு வருத்தம் உண்டு. அது பல வருடங்களுக்கு முதல் நாடு முழுக்க நிறைய பேருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினது. அதுவும் ஒரு வகையான நுழம்பு, ஈடிஸ் என்ற நுழம்பால் பரவுறது. ஈடிஸ் நுழம்பு தான் டெங்குவையும் பரப்புகிற நுழம்பு. அப்போ இதுக்கான பொதுவான அறிகுறிகளாக சொல்லியிருக்கணும், உயர் காய்ச்சல், மூட்டு நோக்கல் இருக்கும், கூட தோலில் சின்ன சின்ன சோப்புன்றமான புள்ளிகள் ஏற்படலாம். தசை நோவு சில இப்போ இருக்கிற காய்ச்சல் அப்படியான ஒரு அறிகுறி இருக்கிறதால அது சிக்கன்குனியான்னு சொல்லியும், அது நாட்டில் வேகமாக பரவி கொண்டு வருதுன்னு சொல்லியும், சிறுவர்களையும் பரவுதுன்னு சொல்லியும் சிறுவர் வைத்தியசாலை தேசிய வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார். இது ஆங்கில பத்திரிகையின் பிரதான சிறப்பு செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது. 2 வருடங்களில் மீண்டும் ஒரு கடன் மறுசீரமைப்பு வரும் என்று சொல்லி யார் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிறார். இன்னும் 2 வருடங்களில் மீண்டும் ஒரு கடன் மறுசீரமைப்பை செய்ய வேண்டி வரும் என எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். குருநாகலில் நடைபெற்ற நேற்று 3ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்தோடு உரையாற்றும் போது அவரை தெரிவித்தார் என்று சொல்லியிருக்கு. IMF உடன்படிக்கை பற்றியும் அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். தற்பொழுது நாட்டின் பொருளாதார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் சர்வதேச நாணயத்தோடு புதியதொரு இணைக்கப்பாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று சொல்லி
அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன அதில் சொல்ல வந்தாருன்னு தெரியலை. இந்த அரசாங்கத்துக்கு எதிரான கருத்தை சொன்னார் அல்லது ஆதரவான கருத்தை சொன்னார்ன்னு உண்மையிலேயே அது விளங்கையில். அதாவது IMF கடன் மறுசீரமைப்பு திருப்பி மறுசீரமை கொண்டு வரப்படும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு, தமிழ் பத்திரிகையில் வெளிவந்த செய்தி ஒன்று, கடைகளுக்கு வெளியே பொருட்களை காட்சிப்படுத்தினால் இனி நடவடிக்கை, யாழ் போலீசார் எச்சரிக்கை என்று சொல்லி இது சமூக வலைத்தளங்களையும் நேற்று முன்தினம் வந்திருந்தது. இந்த தூய்மையான இலங்கை, க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு கருப்பொருளுக்கு கீழே யாழ் நகரில் வெத்த நிலையங்களுக்கு வெளியில் பொருட்களை காட்சிப்படுத்திய வெத்தருக்கு எதிராக நேற்று போலீசார் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. போக்குவரத்து ஒழுங்கல் தொடர்பிலும் வெத்தலை தெளிவுபடுத்தப்பட்டன்னு சொல்லியும் இதில் ஆளுநரும் இதில் கலந்து கொண்டிருந்தாருன்னு சொல்லி படங்கள் எல்லாம் நிறைய வந்திருந்தது. இப்போ இதில் துண்டு பிரசுரங்கள் கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் சமூக வலைத்தளங்களில் ஏராளமான நெகட்டிவ் காமெண்ட்ஸ் தான் வந்திருந்தது. அதாவது இவர்கள் இப்படி சொல்லுவார்கள், ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படாது. ஏற்கனவே ஆளுநர் தொடர்பான கருத்துக்களும் பதிவிடப்பட்டிருந்தது. அவர் அரசாங்க அதிபர் அறிக்கைகளை சொல்லப்பட்ட பல விடயங்கள் ஒன்றுமே நடக்கப்படையில, நடைமுறைப்படுத்தப்படையில, சும்மா வாயால் சொல்கிறதான் மட்டும்னு சொல்லியும் ஆளுநராக வந்த பிறகு கூட சட்டவிரோத கட்டடங்கள் இடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அங்கே எந்த ஒரு சட்டவிரோத கட்டடம் இடிக்கப்படையில் அதுக்கு நடவடிக்கை எடுக்க இல்லைன்னு சொல்லியும் இப்போ வாயால் சொல்கிறது நடைமுறைப்படுத்தப்பட கஷ்டம் என்று சொன்னால் அது நாங்கள் வாயால் சொல்லாமல் இருக்கிறது நல்லம் என்ற கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பயிரப்பட்டு கொண்டிருந்தது. அது ஒரு விதத்தில் அது உண்மையும் தான். அப்போ இதில் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் வாரக்கிழமையை பார்த்தாலும் அதே வீதியோரங்களில் எல்லா கடைகளும் அங்கட பொருட்களை அடுக்கி தங்களோட வாட்டில் விற்பனை செய்தோன்னு இருப்பினோம். அப்போ இதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதுன்றதான் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்போ சொல்கிற விஷயம் நடக்கிறது இலங்கையில் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கின்றது, டாக் நாட் யூஸ்ட் அஸ் லெப்பர்ட் பெய்ட் சேஸ் கன்சர்வேஷன் பயாலஜிஸ்ட்னு சொல்லி. இது ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ ஒன்று அண்மையில் சமூக வலைத்தளங்களில் பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. என்னென்னு சொன்னால், வில்பத்து காட்டுக்குள்ள நினைக்கிறேன், வில்பத்து நேஷனல் பார்க்குக்குள்ளே இந்த சிறுத்தை புலிகளை பார்வையிடுவதற்கு சுற்றுலா பயணிகள் விரும்புகிறோம். அப்போ சிறுத்தை புலியை வெளியில் கொண்டு வரத்துக்காக, ஒழிச்சிருக்கிற சிறுத்தை புலியை கொண்டு வரத்துக்காக வீட்டு நாய்கள், எங்களுடைய நாய்களை அங்கே கொண்டே விட்டோன்னா அது நாயோட சண்டை பிடிக்கிறதுக்காக சிறுத்தை வெளியில் விரைக்க அதை புகைப்படம் எடுத்து அதை ரசிச்சிருக்கணும் எங்களுடைய சுற்றுலா பயணிகள் என்று சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இன்னொன்று நாய் வில்பத்து சரணாலயத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டது என்று சொல்லியும் அது ஒரு விசாரணை தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறேன். அது இனிமேல் அப்படி செய்ய வேண்டாம், செய்ய இயலாதுன்னு சொல்லி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு தமிழ் பத்திரிகையில் வந்திருந்த செய்தி ஒன்று, வடக்கு கிழக்கு விவசாயிகளுக்கு அரசு உரிய தீர்வை வழங்கவில்லை, செல்வம் எம்பி சுட்டுக்காட்டுன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. இந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கில் உள்ள விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு இதுவரை உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றும், பல்வேறு பாதிப்புகளுக்கு மத்தியில் விவசாய செய்கையை முன்னெடுத்துள்ள விவசாயிகளின் நெல்லுக்கு உரிய நிர்ணய விலையை தீர்மானிக்க அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டெலோ தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலாம் தெரிவித்துள்ளார்னு சொல்லி மன்னாரில் செய்தியாளர்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் உண்மையிலேயே இதில் உண்மையான இது என்னென்ன செய்தி என்று எங்களுக்கு என்னென்ன தெரியல. இப்போ இதில் இந்த செய்தியின்படி வடகிழக்கில் இருக்கிற விவசாயிகள் பாரபட்சம் நடத்தப்படுறான்னு சொல்லித்தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதுக்குரிய உரிய நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்ததாக தமிழ் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு, வடக்கு மக்களின் எதிர்பார்ப்பை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம், ஜனாதிபதி அனுரகுமார சத்தியம் என்று சொல்லி. இது என்னன்னு சொன்னால், அவர் யாழ்ப்பாணம் அண்மையில் வந்துட்டு போய் அடுத்த நாள் அவருக்கு இன்னொரு கூட்டம் ஒன்று இருந்திருக்குது. குருநாகலையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அதில் அவர் சொல்லிக்கிறார், வடக்கு மக்கள் தெற்கு தலைவர் மீது முதன்முறையாக நம்பிக்கை வைத்துள்ளனர், இது மிக முக்கியமாகும், அந்த மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன, அவற்றை நாம் நிறைவேற்றுவோம், வடக்கில் உள்ள பிரச்சனைகளுக்கு கூடிய விரைவில் தீர்வு காண்போம் என்று சொல்லியும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் அவர் சில வேளையில் அவர் நல்ல எண்ணத்தோடு இதை சொன்னாலுமே மிச்ச அரசியல் சிஸ்டம், இந்த அரசியல் இருக்கிற மிகுதி அரசியல்வாதிகளோ அந்த பெரும்பான்மையின மக்களோ நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு எவ்வளோ தூரம் ஆதரவு தெரிவிப்பார்கள்ன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதே நேரம் எங்களோட தமிழ் பகுதிகளில் இருக்க தமிழ் தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்களும் எவ்வளோ தூரம் இதுக்கு அனுசரித்து போவார்கள் என்று சொல்லி தெரியலை. இதை வைத்து அரசியல் நடத்துவது என்ற ஒரு கருத்தும் எல்லோருக்கும் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது, கவர்மெண்ட் டு கண்டக்ட் ஃபர்ஸ்ட் எவர் நேஷன் வைட் மங்கி சென்சஸ், த சென்சஸ் இஸ் ஷெடியூல் டு டேக் பிளேஸ் ஆன் either February 15 or February 22 சொல்லி. சென்சஸ் சனத்தொகை கணக்கீடு தெரியும் உங்களுக்கு. அது குரங்குகளுக்கு முதலாக செய்ய போயினோம். என்ன பிரச்சனைனா, அந்த குரங்குகளால் தான் எங்களுக்கு பெருமளவு மில்லியன் கணக்கான கோகனட்ஸ்
தேங்காய் வந்து அளிக்கப்பட்டதாக 2024 வந்து கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போ அதால் வந்து முதலாவதாக குரங்குகளை அழிக்கிறது இல்லை நாடு கடத்துகிற கருத்தொன்று முதலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு முதல் வந்து குரங்குகளை வந்து ஒரு கணக்கெடுப்பு செய்ய இப்போ நம்ம இலங்கையில் எத்தனை குரங்கு இருக்குது, எத்தனை குரங்கு வசிச்சோன்றிருக்கான்னு சொல்லி அப்போ அது வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்குள்ளேயோ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள வந்து குரங்குகளை வந்து கணக்கெடுக்கிறதுக்கு எண்ணி இருக்கணும்னு சொல்லி திணைக்களம் வந்து தெரிவித்திருக்குது. அடுத்ததாக வந்து ஒரு தமிழ் பத்திரிகையில் வெளிவந்த ஒரு செய்தி ஒன்று, வரலாறு வழங்கிய வாய்ப்பை தவறவிட நாங்கள் தயாரில்லை, சுதந்திர தின உரையில் ஜனாதிபதி என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. நேற்று 77வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நேற்று காலை ஜனாதிபதி தலைமையில் சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடைபெற்ற போது உரையாற்றிய ஜனாதிபதி இதை சொல்லியிருக்கிறார். அதில் சொன்ன கருத்தில் வந்து முக்கியமானது வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மத்திய பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு வளமான எதிர்கால அரசை நவீன இலங்கையரையும் கனவு காணும் நேரத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லிக்கிறேன். அப்போ அவருக்கு அது விளங்குது. தனக்கு போட்ட வாக்குகள் எல்லாமே வந்து நவீன இலங்கைக்கும் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் தான் போட்டதொழிய குற்றஞ்செய்தவர்களை பாதுகாக்கிறதுக்காகவோ அல்லது இன்னொரு 5 வருடங்கள் இந்த அரசை வந்து இழுத்து கழித்து போயிட்டு போகிறதுக்காகவோ அல்ல என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அப்போ அவற்ற ஆட்சியில் இருக்கிற மிச்ச எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை உணர்ந்து வெகு விரைவில் வந்து அவர்களால் சொல்லப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படணும் என்று சொல்லி பொதுமக்கள் வந்து உண்மையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அடுத்ததாக தமிழ் பத்திரிகையில் வெளிவந்த இன்னொரு செய்தி உண்டு. வடக்கு கிழக்கில் நேற்று கரிநாள் போராட்டங்கள். இலங்கையின் 74 சுதந்திர தினம் வடக்கு கிழக்கில் கரிநாளாக பிரகடனம் செய்யப்பட்டு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டதோடு கவனிப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன்னு சொல்லி புகைப்படங்களோட வந்து செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதில் முக்கியமாக வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. இலங்கை சுதந்திர தினம் தமிழினத்தின் கரிநாள் என்று சொல்லி இன்னொரு செய்தி வெளிவந்திருக்கு. கிளிநொச்சியில் மாபெரும் போராட்டம் என்று சொல்லி மக்கள் அதில் ஓரளவு திரட்சியாக பதாதைகளை தாங்கின வண்ணி மக்கள் அதில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கணும். கருப்பு கொடி போராட்டத்தில் வந்து இந்த போராட்டத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அப்போ இது தொடர்பாக ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் கருத்துக்கிட்டு இது ஒரு நல்ல ஒரு நாடு, சுதந்திரமான நாடு என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்து சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கல, இன்னொரு இடத்துல வந்து சுதந்திர தினத்தை கரி நாளாக கொண்டாடி இருக்கணும். அப்போ வந்து சமத்துவமான நாடுன்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருந்தார்கள். அப்போ இந்த கருத்து வந்து இன்னும் பல மக்கள் வந்து தங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல என்று சொல்லி உண்மையிலேயே உணர்கிறார்கள் என்றதை வந்து அரசாங்கம் வந்து புரிஞ்சு கொள்ள வேணும் என்றதான் இந்த செய்தி. ஆங்கில பத்திரிகையில் வெளிவந்த இன்னொரு செய்தி ஒன்று, லசந்த மர்டர் கேஸ், ஏஜி ரெக்கமெண்ட்ஸ் ரிலீஸ் ஆஃப் 3 கீ சஸ்பெக்ட்ஸ். அட்டர்னி ஜெனரல் அதாவது சட்டமா அதிபர் வந்து இந்த லசந்த விக்ரமதுங்க என்ற பத்திரிகை ஆசிரியர் கொலை வழக்கில் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் இந்த 3 பேரும் வந்து பிரதானமாக வந்து இந்த சாட்சிகளை மூடி மறைத்தவர்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இவ்வளவு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை வந்து நாங்கள் விடுவிக்கலாம் இந்த வழக்கில் இருந்துன்னு சொல்லி சட்டமா அதிபர் வந்து சொல்லியிருக்கின்றனர். ஆனால் இருந்தபோதும் அந்த செய்தியிலே வந்து அவர்கள் 3 பேருமே முக்கியமான சாட்சிகளாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அதில் ஒருவர் வந்து இன்னொரு பத்திரிகையாளருடைய கொலையிலேயும் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியும் 2009 கொலையில் தாக்குதல் நடவடிக்கையில் வந்து ஃபார்ம் எடிட்டர் ஆஃப் ரிவிர நியூஸ் பேப்பர் உப்புல் தென்னக்கோனுடைய தாக்குதல் நடவடிக்கைகள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து இனி வரும் தினங்களில் வந்து இது ஒரு பெரிய பேசுபொருளாக கட்டாயம் கதைக்கப்படும் என்னென்னு சொன்ன குற்றவாளிகள் வந்து விடுவிக்கப்பட்ட விஷயமாக இருக்கின்றபடியால். அடுத்ததாக வந்து தமிழ் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அரிசி இறக்குமதியில் பெருமளவு மோசடி, முன்னாள் விவசாய அமைச்சர் குற்றச்சாட்டு. அது அந்த அரசாங்கத்தில் மோசடி என்றால் அந்த அரசாங்கத்தில் இருந்தவர் வந்து இந்த அரசாங்கத்தில் மோசடி என்று சொல்கிறார். அப்போ ஆளுந்தரப்புக்கும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையில் ஒப்பந்தம் காரணமாகத்தான் நெல்லை வந்து உத்தரவாத விலை இதுவரை தெரிவிக்கலை என்று சொல்லியும் அரிசி இறக்குமதியில் வந்து பெருமளவு மோசடி இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியும் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் வந்து முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர வந்து தெரிவித்திருக்கின்றார். இதில் எது உண்மை பொய்யன்னு சொல்லி உண்மையிலே எங்களுக்கு தெரியாது. அடுத்ததாக தமிழ் பத்திரிகையில் ஒரு தலைப்புச் செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது வந்து, அனுரகுமாரம் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்துள்ளது, சம்பிக்க ரணவக்க கடும் விசனம் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. ஜனாதிபதி அனுரகுமாரம் மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளதுன்னு சொல்லி மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை என்று சொல்லி மாறாக மக்களை திசை திருப்பி விடும் செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டன சொல்லியும் மக்கள் அரசியலில் ஏமாற்றமடைந்துள்ளார்கள் என்றே குறிப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சமூக வலைத்தளங்களிலும் இது போன்ற பொதுவான சில கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது வந்து நாங்களே சொன்ன மாதிரி ஆட்சி பிடிக்கைகளை சொன்ன கருத்துக்கள் மற்றது வந்து தேர்தல் காலத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே வந்து நிறைவேற்றப்படவில்லை. வந்து பொதுவாக வந்து இந்த நிதிகளை கொண்டு வருவோம், எலக்ட்ரிசிட்டி பில்லை குறைப்போம்,
நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்போம், வாகனங்கள் இறக்குமதியை மலிவான வாகனங்களை கொடுப்போம், அப்படி பல்வேறு வாக்குறுதிகள் வந்து எல்லாம் மாறி தலைகளாக தான் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இது ஒரு வகை பொறுத்து இருந்தால் நாங்கள் இன்னும் மிச்சம் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்ததான் ஆங்கில பத்திரிகைகள் செய்தி ஒன்று விழுந்திருக்கு. டாக்ஸிக் கேஸ் எக்ஸ்போஷர் சஸ்பெக்டட் ஃபார் கொலம்பஸ் சிட்டி ஹாஸ்டல் டெத்ஸ். அப்போ இது உங்களுக்கு தெரியும், அண்மையில் வந்து 3 சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கி இருந்த ஒரு ஹாஸ்டலில், ஒரு ஹோட்டல்லையோ ஒரு தங்கும் இடத்துல வந்து அவர்கள் வந்து திடீரென்று மயங்கி விழுந்து அட்மிட் பண்ண வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட போது வந்து ஒரு ஆள் உடனடியாக இறந்துட்டார். அடுத்த பெண் வந்து பேருந்து அடுத்த நாள் இறந்துட்டார். இன்னொருவர் வந்து வைத்தியசாலையில் இருக்கிறார் வந்து. அப்போ அதுக்குரிய வழக்கு விசாரணை நடைபெற்ற போது அதுக்கு உரிய காரணமாக அவர்கள் சொல்லியிருக்கிறது வந்து நச்சு புகை என்று சொல்லியும், அவர்கள் தங்கியிருந்த ஹாஸ்டல் ரூமுக்கு அருகில் இருந்த ரூமுக்கு வந்து அவர் வந்து ஃபொஸ்பைன் என்ற ஃபியூமிகேஷன், ஃபொஸ்பைன் என்ற ஒரு நச்சு பொருளை வந்து இது பொதுவாக இந்த தானியங்களில் வண்டு அதில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக, அடிக்கிற ஒரு பாதுகாக்கிறதுக்காக அது வந்து மூடின அறைக்குள்ள வந்து மற்ற அறைக்கு அடிச்சிருக்கணும். அது வந்து இந்த அறைக்குள்ள வந்து தான் இவர்களுக்கு மூச்சு திறன் ஏற்பட்டு சத்தியும் எடுத்து அவர்கள் வந்து உடனடியாகவே அதில் மரணமடைந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். உண்மையில் சுற்றுலா பயணிகளுடைய வருகையை வந்து பெரிய அளவில் தாக்கக்கூடியது. இதற்கான மேலதிக விசாரணைகள் வந்து தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்கணும். அடுத்ததாக வந்து இன்னொரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்குது தமிழ் பத்திரிகையில் வந்து, ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கோட்டாபாய கைதாகலாம் என்று சொல்லி இது ஒரு அண்மைய காலங்களில் வந்து பல பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக வந்தது. இது சொல்லியிருக்கிறவர் வந்து உதய கமன்பில்லன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. பிவிதுரு ஹெலிய உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில்லை வந்து இதை தெரிவிச்சிருக்கிறார். என்னென்னு சொன்னால், 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்தஞாறு குண்டு தாக்குதலில் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவும் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே ஆகியோரும் வந்து கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக அந்த வெளிநாட்டிலிருந்து சேனல் 4க்கு சாட்சியம் கொடுத்த ஒருவர் வந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட போகிறதாகவும் இவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இவர் சொன்னது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் பல வேறு ஊடகங்களையும் வந்து இந்த ஊகம் வந்து தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்குது வந்து கோட்டாபாய வந்து கைதாகலாம் என்று சொல்லி இதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது. உப்பு இறக்குமதிக்கு அனுமதி. சந்தையில் பற்றாக்குறையாக உள்ள உப்பை வந்து இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வந்து சொல்லப்படுது. இப்போ இது வந்து டிசம்பர் மாதம் வந்து 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி இருந்தது. ஆனால் வந்து அதை வந்து தொடர்ந்து நீடிச்சிருக்கணும் இன்னும் வந்து உப்பு தட்டுப்பாடு நீக்கிறதுக்காக வந்து. அப்போ இது தொடர்பாக வந்து இந்த அரசாங்கத்தில் நாங்கள் உப்பு இறக்குறோம், உப்புக்கு பெரிய தட்டுப்பாடு, நாட்டில் உப்பு கூட இல்லைன்னு சொல்லி சில எதிர்க்கட்சிகள் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தோம். ஆனால் நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் வந்து சொல்லப்பட்டிருந்தது வந்து ஏற்கனவும் முன்னைய காலங்கள்லேயும் வந்து அரசாங்கம் ஒருத்தருக்குமே சொல்லாமல் உப்பு இறக்குமதி செய்து எங்களுக்கு விநியோகிச்சிருக்குன்னு சொல்லியும், அப்போ உப்பு தட்டுப்பாடு வந்து காலத்துக்கு காலம் ஏற்படுறான்னு சொல்லியும் ஒரு கருத்தொண்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக வந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு ஆங்கில பத்திரிகையில். லிக்விட் கொக்கைன் சீஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஸ்ரீலங்கா ஹிஸ்ட்ரி. கொக்கைன் என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு மிக கொடிய ஒரு போதைப் பொருள். அது வந்து 13 மில்லியன் பெறுமதியானது. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னு சொன்னால், அது வந்து ஒரு 500 மில்லி லிட்டர், அரை லிட்டர் தான் அந்த கொக்கைன், திரவ கொக்கைன். அது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பாட்டில், சத்து குடிக்கிற ஒரு குடிவானம் மாதிரியான அதே லேபிளெலாம் போட்டு குடிவான பேக்கெட்டுக்குள்ளே அது மறைச்சி வைக்கப்பட்டு கடத்தப்பட்டிருக்கு. அப்போ இதை கண்டுபிடிச்சது பெரிய ஒரு கெட்டுத்தனமான விஷயம். அப்போ இது மாதிரி இன்னும் வேறு எவ்வளோ கடத்தப்பட்டதோ தெரியலைன்னு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதோட சேர்த்து வேறு போதைப் பொருட்களும் வந்து குஷ் என்ற போதைப் பொருளும் வந்து அதுக்குள்ள மறைக்கிட்டிருந்து வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ மிகவும் ஆபத்தான நிலைமையை வந்து இலங்கைக்கு உருவாக்கும்னு சொல்லி இந்த செய்தி வந்து ஆங்கில பத்திரிகையில் வெளிவந்திருக்குது. அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று தமிழ் பத்திரிகையில் வெளிவந்த செய்தி ஒன்று. ஆஸ்திரேலியாவில் நேற்று நடந்த தமிழர் ஒடுக்குமுறை தின பேரணி இனப்படுகொலை அறிக்கை கையளிப்புன்னு சொல்லி ஒரு கன்பராவில் வந்து நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சில நூற்றுக்கணக்கான இலங்கையிலிருந்து போனாங்க அவர்கள் வந்து தமிழர்கள் ஒடுக்குமுறை தினம் என்று சொல்லி ஒன்றை பிரகடனப்படுத்தி இலங்கையின் சுதந்திர தினத்தன்று இலங்கை மக்களுக்கு எதிரான 77 வருட இனப்படுகொலை நினைவு கூறும் வகையில் வந்து ஆஸ்திரேலியாவின் கன்பராவில் இலங்கை தூதரத்துக்கு வழியே தமிழர் ஒடுக்குமுறை தின பேரணி இடம்பெற்றதுன்னு சொல்லி அதில் வந்து புகைப்படத்துறை வெளியிடப்பட்டிருக்கு. சிறுவர்கள், வளர்ந்தவர்கள், பெண்கள் என்று எல்லோருமே வந்து அதில் பங்கு பெற்றிருக்கிறேன். இது வந்து என்ன பின்னணி, என்னத்துக்காக இப்படி செய்கிறார்கள்னு சொல்லி ஒன்றுமே எங்களுக்கு விளங்கல. ஆனால் இது ஒரு புது விஷயமாக இந்த முறை நடந்திருக்கு. அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு தமிழ் பத்திரிகையில் வந்து, தற்பொழுது அரசமைப்பை உடனடியாக ரத்து செய்க, ஜனாதிபதியிடம் கருத்தினால் கோரிக்கைன்னு சொல்லி
நேற்றைய சுதந்திர தின செய்தியாக வந்து கர்தினால் சொன்ன செய்தி வந்து யுத்தத்தின் போர்வையில் நாட்டில் தோன்றியுள்ள சர்வாதிகார வெறி நாட்டின் ஜனநாயகத்துக்கு ஒரு மரண அடி என்று பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் என்று சொல்லி செய்தி நூலி வந்திருக்கிறது. எனவே தற்போது உள்ள ஊழல் நிறைந்த அமைப்பை மாற்றி நாட்டுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டு வர தற்போதைய அரசமைப்பை உடனடியாக ரத்து செய்து புதிய அரசமைப்பை கொண்டு வருமாறு வந்து தெரிவித்திருக்கிறார்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் முந்தின காலத்தில் இருந்தே அந்த ஜனாதிபதி சர்வாதிகாரமான இது அரசியலமைப்புன்னு சொல்லியும் இதை வந்து இந்த அரசியலமைப்பை வந்து மாற்றணும்னு சொல்லியும் ஜனாதிபதி இந்த அதிகாரங்கள் வந்து குறைக்கப்படணும்னு சொல்லியும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கருதினால் அவர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றவர். இப்போ சுதந்திர தினத்தன்று அவர் இப்படியான கருத்தை தெரிவித்தது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வரும்போது தங்களுடைய ஆட்சி முடிகிற காலத்தில் வந்து இந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறையை வந்து ஒழிக்கிறேன்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவிச்சிருந்தேன். அப்போ அது வந்து நடக்குமா நடக்காதா, அதே மாதிரி புதிய அரசியலமைப்பு கொண்ட தாங்கள் வெகு விரைவில் அறிமுகப்படுத்துவோம்னு சொன்னேன். அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து இன்னும் அது துவங்கின மாதிரி தெரியல. அப்போ இது இந்த நிலைமையில் வந்து கருதினால் அவர்களின் கருத்து வந்து மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக நாங்கள் இதில் கருத இடம் உண்டு. அப்போ இவ்வளோ தான் இன்றைய நேற்று வெளிவந்த செய்திகளின் அலசல். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.